அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, உங்க வீட்ல காரணமே நம்ம அடிக்கடி யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போகுதா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த நோயும் இல்லன்னு சொல்றாங்களா? நல்ல சந்தோஷமா பேசிட்டு இருந்த குடும்பத்துல திடீர்னு பெரிய கலவரமே வெடிக்குதா? தொட்ட காரியம் எல்லாமே தடையாகி பணம் வந்த வழி தெரியாம செலவாகுதுங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க எப்போது யோசிச்சிருக்கீங்களா? உங்கள பார்த்து மத்தவங்க பொறாமப்படுற அந்த கடுமையான கண் திருஷ்டி தாங்க. கண் திருஷ்டி மட்டும் இல்லங்க. உங்களுக்கு தெரியாம யாராவது உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய செய்வின, பில்லி சூனியம் தான் உங்கள இப்படி ஆட்டி படைக்குது. இது எல்லாத்தையும் எப்பேர்ப்பட்ட தீய சக்தியா இருந்தாலும், அத ஒரு நொடியில போக்கக்கூடிய ஒரு தாந்திரிக ரகசியத்த தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மகா சக்தி வாய்ந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள், ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், 3 கிராம்பு, கல்லுப்பு, கருப்பு எள்ளு, கருஞ்சீரகம் அவ்வளோதாங்க. இத வச்சு நாம ஒரு தாந்திரிக ரகசியத்த பண்ண போறோம். தாந்திரிக சாஸ்திரத்துல எலுமிச்சம்பழம்ன்றது உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் ஒரு காந்தம் போல உறிஞ்சி எடுக்கும் தேவகனிங்க. அதோட பைரவரின் அம்சமான கிராம்பும், சனீஸ்வரன் மற்றும் ராகு கேதுவின் ஆதிக்கம் கொண்ட கருப்பு எள்ளு, கருஞ்சீரகம் இது எல்லாம் ஒண்ணா சேரும்போது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பில்லி சூன்யத்தையும் நெருப்ப கண்ட பஞ்சு போல எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்க. இந்த பரிகாரத்தை நாம ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் டைமில் தாங்க செய்யணும். அப்படி செஞ்சால் தான் 100% பலன் கொடுக்கும். முதல்ல பழுத்த எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதில் எலுமிச்சம்பழத்தோட மேல் பாகத்தை மட்டும் உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மேல் பாகத்தில் 3 கிராம்பு எடுத்து எலுமிச்சம்பழத்தில் அக்கு வடிவத்தில், அதாவது முக்கோண வடிவத்தில் சொருகி வைங்க. இது சிவபெருமானோடைய நெற்றிக்கண்ணை குறிக்கக்கூடியது. அடுத்து அந்த எலுமிச்சம்பழத்து மேலே கொஞ்சமாக கல்லுப்பு போடுங்க. அப்புறம் கருப்பு எள்ளு போடுங்க. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் தூவி விடுங்க. இப்போ அசூர சக்தி கொண்ட ஒரு பரிகார பொருள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்க வீட்ல யாரெல்லாம் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அவங்கள கிழக்கு பக்கமா உட்கார சொல்லுங்க. இப்போ தயார் செய்து வச்சிருக்க இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க வலது கையில வச்சு அவங்க தலைய சுத்தி வலதுபுறம் 3 முறையும், இடதுபுறம் 3 முறையும் சுத்துங்க. எங்களை பிடிச்சிருக்கிற எல்லா திருஷ்டியும் செய்வினையும் விலகி ஓடணும் அப்படின்னு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. சுற்றி முடிச்சதும் அதை அப்படியே எடுத்துன்னு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முச்சந்தில போடுங்க. அந்த எலுமிச்சை மரத்தில் ஒரு சின்ன கற்பூரத்தை வச்சு எரிய விட்டுட்டு திரும்பி பார்க்காம நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி வாசல்லையே கை கால்லாம் நல்லா கழுவிட்டு உள்ளே வாங்க. இந்த மாதிரி செய்யறதுனால சுத்தி போட்டவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. 1000 கோவிலுக்கு போய் கழிக்க முடியாத தோஷங்களை கூட இந்த ஒரு எலுமிச்சம்பழ பரிகாரம் தீர்த்துடுன்னா பார்த்துக்கோங்களேன். முழு நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்தை பிடிச்ச பீடைகள் விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருக. கமெண்ட்ல ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சித்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.